அதிமுக ஒரு பக்கம் பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு சொல்றதும் வானதி ஸ்ரீனிவாசன் ரொம்ப உற்சாகத்தோட ஸ்ட்ராங்கான கட்சி வரப்போது நாங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக போகுது அப்படின்னு சொல்றதும் சோ அடுத்த இடத்துக்கு எலிவேட் ஆயிடுச்சு. விஜய் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதாவுடன் அவர் கூட்டணி வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன கொள்கை தடை இருக்க போகுது? கொள்கை எதிரி இல்லையா பாஜக? கொள்கை எதிரின்னு அங்க அவர் சொல்றாரு. நம்ம தான் பலமுறை அதிகமா நம்ம விஜயனுடைய கொள்கை எதிரி பாஜகங்கிறத நம்ம போன்ற ஊடகவியலாளர்கள் தான் அடிக்கடி பயன்படுத்தணுமே ஒழிய அவர் வாயிலிருந்து அது ஒரு முறையோ இரண்டு முறையோ தான் வந்திருக்கு. நம்ம தான் அதை மீண்டும் மீண்டும் சொல்றோம். 16 வயதில் கமலஹாசன் மாதிரி யார் என்னை கிருஷ்ணகுமார் கூப்பிட்றான், சப்பானி தான் கூப்பிட்றாங்கிற மாதிரி அவர் தெளிவா இருக்காரு. பாஜக அவர் எதுக்கலாம், அவருக்கு ஒரே எதிரி ஸ்டாலின், திமுக, மாநில அரசை டிஸ்டர்ப் பண்ணணும், இதுக்கு வரக்கூடிய மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கணுங்கிற இந்த இலக்கை தவிர்த்து அவர் பாஜகவை எதிரியாகவோ டெல்லியை எதிர்த்தோ எதுவுமே கிடையாது. பாஜக எதிர்ப்பு பேசுறதா இருந்தா இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் நடக்குது, 47 லட்சம் ஓட்டு அவர்கள் மாற்றி அமைக்கப்பட்ட பின்னும் நடக்குது. தேஜஸ்வி யாதவ் ஜெயிக்கணும், ராகுல் காந்தி ஜெயிக்கணும்னு சொல்லணுமா இல்லையா? அவருக்கு பாஜக எதிர்ப்பு, பாஜக குறித்து ஏதாவது ஒரு அச்சம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது.